வெல்கம் டு அவேர்னஸ் டைம்ஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஜாப் வேக்கன்சிக்கான டீட்டெயில்ஸ் தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கம்பெனி என்ன அப்படின்னா பெல், அதாவது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட். அந்த கம்பெனியில் இருக்க வேக்கன்சி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னா நந்தபாக்கம், சென்னையில் இருக்குது. ஒரு வாக்கின் செலெக்ஷன். எதுக்காக அப்படின்னா அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங்கு, அதாவது கிராஜுவேட் டிப்ளமோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு, அதாவது இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறவங்களுக்கு. நீங்கள் பிஇ பிடெக் டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்கீங்க, இன்ஜினியரிங் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதுக்கு எலிஜிபிள். அதேமாதிரி பிகாம் கேண்டிடேட்ஸும் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் 2020, 2021, 2022 அண்ட் 2023 இந்த இயர் பாஸ்ட் அவுட்டாக இருக்கணும். இது ஒரு 1 இயர்க்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம், அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராமு. இது எதுக்கிட நடக்குது அப்படின்னா நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் ஸ்கீம் NATS மூலமாக நடக்குது. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அதாவது கேட்டகரி 1ல் கிராஜுவேட் அப்ரெண்டிஸு, அதாவது நீங்கள் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங் இதெல்லாம் நீங்கள் ஃபினிஷ் பண்ணியிருக்கீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு எலிஜிபிள். மந்த்லி ஸ்டைஃபண்ட் 17,500. டியூரேஷன் ஆஃப் ட்ரைனிங் 1 இயர்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எந்தெந்த டிகிரிக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது, ட்ரைனிங் பிளேசஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கேட்டகரி 2 அதாவது டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிசஸ். நீங்கள் டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்க்கு எலிஜிபிள். நீங்கள் டிப்ளமோ படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் 12,500. இதுவும் 1 இயர் தான். மொத்தம் இதுக்கு ரெண்டுத்துக்குமே 5 வேக்கன்சிஸ், மொத்தம் டோட்டலாக 10 வேக்கன்சிஸ் இருக்குது. கேட்டகரி 3 பிகாம் அப்ரெண்டிசஸ். நீங்கள் பிகாம் படிச்சிருக்கணும். மந்த்லி ஸ்டைஃபண்ட் 10,500. இதுவும் 1 இயர்க்கானது தான். மொத்தம் 8 வேக்கன்சிஸ் இருக்குது. எலிஜிபிள் க்ரைட்டரியா என்னென்னா, அதாவது கேண்டிடேட்ஸ் சதர்ன் ரீஜியனில் தான் இருக்கணும். தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, கேரளா அண்ட் பாண்டிச்சேரி இந்த ரீஜனில் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு எலிஜிபிள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் April 1, 2020 இப்போது இல்லைனா அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட கிராஜுவேஷனை டிப்ளமோ ஃபினிஷ் பண்ணியிருந்தால் தான் இதுக்கு எலிஜிபிள். கேண்டிடேட்ஸோட அப்பர் ஏஜ் லிமிட் 25 இயர்ஸ் தான் இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன், ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு 3 இயர்ஸ், அதேமாரி பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கு 10 இயர்ஸ். அதே மாதிரி மினிமம் பர்சன்டேஜ் அதாவது கிராஜுவேஷன் டிப்ளமோக்கு ஜெனரல், ஓபிசி, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ்க்கு 60% இல்லைனா அதுக்கு அபவ் இருக்கணும். எஸ்சி எஸ்டிக்கு 50% இல்லைனா அபவ்ன்றதை கொடுத்துருக்காங்க. நீங்கள் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா 50% அண்ட் அபவ் எலிஜிபிள். அதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேண்டிடேட்ஸ் ஏற்கனவே NAPS மூலமாக ஏதாச்சும் ஒரு அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எம்இ, எம்காம் அந்த மாதிரி ஹையர் குவாலிஃபிகேஷனாக இருந்தீங்கன்னா இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதாவது ஷார்ட் லிஸ்டிங் கேண்டிடேட்ஸ் அதாவது நீங்கள் உங்களோட டிகிரி பொறுத்து, கிராஜுவேஷன் டிப்ளமோ பொறுத்து நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜ் மார்க் எடுத்திருக்கீங்களோ உங்களோட கிராஜுவேஷன் டிப்ளமோ மார்க் வச்சு தான் இதை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை கூப்பிடுவாங்க. அதே மாதிரி கேண்டிடேட்ஸோட சிஜிபிஎஸ் ஸ்கோரு, கிரேட் சிஸ்டம் பர்சன்டேஜாக கன்வெர்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரிசர்வேஷன் கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் இருக்கும். ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ் எப்படி இவங்க இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னா இமெயில் மூலமாக உங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. அதுக்கப்புறம் பெல் வெப்சைட்டில் இந்த யார் யார் ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்ஸ்னு தெரியப்படுத்துவாங்க. அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் டு கேண்டிடேட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் NATS வெப் போர்ட்டல் அதில் தான் அப்ளை பண்ணுன்றதை சொல்லியிருக்காங்க. இந்த NATS வெப் போர்ட்டலுக்கான லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எலிஜிபிளாக இருக்கவங்க போய் அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்னிஷ் NATS ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் பெல் அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் கேன்டீன் ஃபெசிலிட்டி சார்ஜபிள் பேசிஸில் இருக்கும். எந்த ஒரு அக்காமடேஷனும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்றதை டிஏடிஏ
வில் பெய்ட் டு கேண்டிடேட்ஸ் அப்பியரிங் ஃபார் செலெக்ஷன் ப்ராசஸ். எந்த ஒரு இதுவும் இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்கான வாக்கின் செலெக்ஷனுக்கு வந்து நீங்கள் அப்பியர் ஆகும் போது நீங்கள் இந்த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போகணும். அதே மாதிரி இதுக்கான ஜெராக்ஸையும் வந்து ஈச் காப்பி வந்து சப்மிட் பண்ணோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. என்னென்னா 10th மார்க்கு ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, நீங்கள் கிராஜுவேஷன் படித்ததுக்கான ஆல் செமஸ்டர் மார்க் ஷீட்டு, கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட்டு, கிராஜுவேஷன் டிப்ளமோ டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைனா ப்ரொவின்ஷனல் டிகிரி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, நீங்கள் எந்த கேஸ்ட்டுக்கான சர்டிஃபிகேட்டு, சிஜிபிஏ கன்வர்சன் சர்டிஃபிகேட் இருந்தால், அதே மாதிரி சப்ரேஷன் ஆஃப் ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபர்னிஷிங் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்து எதுனா நீங்கள் ஃபால்ஸான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகிடுவீங்க. இன்கேஸ் வாக்கின் செலெக்ஷன் வந்து உங்களுக்கு இமெயிலில் வந்து தெரியப்படுத்துவாங்க. நீங்கள் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டிங்கன்னா அப்போ நீங்கள் எங்கே வந்து போகணும் வாக்கின் செலெக்ஷனுக்கு. வென்யூ வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், நந்தம்பாக்கம், சென்னை. டேட் வந்து இந்த ஜனவரி 10 10 AM வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இது அப்ளை பண்ணுற ரிலேட்டடாக ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ஃபாலோயிங் நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த NATS வெப்சைட்டில் தான் வந்து இந்த போய் வந்து ரெஜிஸ்டர் பண்ணோம். ஸ்டூடெண்ட் ரெஜிஸ்டர் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே வந்து இந்த NATSல வந்து எப்பயாச்சும் வேறு எதுக்குன்னா வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த பழைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டூடெண்ட் லாகின் வந்து பண்ணி நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதே போல் இதுதான் வந்து NATSோட அப்ளிகேஷன் ஃபார்மு. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிவிட்டு அதில் NATS ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வரும். இந்த ஃபார்மை வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் நீங்கள் இந்த ஃபார்மை வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து இதில் இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபில் பண்ணி நீங்கள் வாக்கின் இன்டர்வியூ வந்து இங்கே போகும்போது இதில் மென்ஷன் பண்ணியிருக்க டாக்குமெண்ட்ஸோட இந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் தான் வாக்கின் இன்டர்வியூக்கு வந்து நீங்கள் எலிஜிபிள். அதனால் இதை பிரிண்ட் அவுட் எடுத்து NATS ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்கள் நேம், ஃபாதர் நேம், இதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்காங்களோ எல்லாத்தையும் ஃபில் பண்ணி அந்த ஃபாலோயிங் டாக்குமெண்ட்ஸோடு எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் அந்த வாக்கின் இன்டர்வியூ வந்து அப்போ தான் உங்களை வந்து அந்த வாக்கின் இன்டர்வியூக்கு வந்து உங்களை அட்டன் பண்ண வந்து விடுவாங்க. இதுதான் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட்டு பெல்லிருந்து வந்திருக்க வேக்கன்சி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இதே மாதிரி ஃப்யூச்சர் ஜாப் அப்டேட்ஸ் அவேர்னஸ் வீடியோக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.